நான் கூட பயந்துட்டேன் ப்ரோ. காலங்காத்தால லைவ பார்த்துட்டு இருக்கேன். தமிழ் பிக் பாஸ் மாதிரி எனக்கு ஃபீல் ஆகல. ஏன்னா கடைசி 2-3 நாட்களா தமிழ் பிக் பாஸ்ல நம்ம என்னென்ன சம்பவங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு நமக்கு தெரியும். அந்த வகையில காலையில இருந்து எந்த ஒரு சம்பவமே இல்லைன்னு எனக்கு பயமே வந்துருச்சு. ஆகா, இது தமிழ் பிக் பாஸ் இல்ல போல, வேற ஏதாவது லாங்குவேஜை பார்த்துட்டு இருக்கோம்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும் போது சடனா வீட்டுக்குள்ள ஒரு சம்பவம் நடக்குது. அதுதான் நம்ம எஃப்ஜேயும் ஆதிரை அவர்களும் ஒரு பிரச்சனையை பண்ணிட்டு அப்புறம் அந்த பிரச்சனையில சமாதானம் ஆயிட்டு கெட்டிப்புடி வைத்தியம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த கெட்டிப்புடி வைத்தியத்தை வீட்டுக்குள்ள இருக்க போட்டியாளர்கள்லாம் அப்படியே ரசிக்கிறாங்க. அங்க பாடுறா சண்டே போட்டுட்டு அவங்க 2 பேரும் சமாதானம் ஆகுறாங்கடான்னு சொல்லிட்டு ரசிச்சிட்டு இருக்காங்க. இதை பார்க்கும்போது எனக்கு மனசு அப்பாடி தமிழ் பிக் பாஸ் தான். ஏன்னா பிரச்சனை இல்லை, வேற ஏதாவது லாங்குவேஜை பார்த்துட்டோம் போலன்னு யோசித்தோம். தமிழ் பிக் பாஸ் தான் தெரிஞ்சு. இந்த இடத்துல ஒன்று சொல்லணும் ப்ரோ, இந்த டாக்ஸிக் ரெட் ஃபிளாக் அப்படின்னு சொல்லிலாம் ரிலேஷன்ஷிப்பில் சொல்லுவாங்கல்ல, அதில் இந்த டாக்ஸிக் ரெட் ஃபிளாக்கு ஒரு எடுத்துக்காட்டு வேணும்னா அது எஃப்ஜே தான். இந்த வீட்டுக்குள்ளே எஃப்ஜே சொல்லலாம். அந்த லெவலுக்கு டாக்ஸிக்காக பிஹேவ் பண்ணுறான் ப்ரோ. அவங்ககிட்ட யாருமே எதுவுமே சொல்லிடக்கூடாது, எதையுமே பேசிடக்கூடாது. என்ன சொன்னாலுமே டப்பு டிப்புட்டு ஒரு மாதிரி உடச்சிக்கிட்டு வெடிச்சுக்கிட்டு நான் தான் அப்படிலாம் பண்ணக்கூடாது, இப்படிலாம் பண்ணக்கூடாது, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறான் ப்ரோ. வீட்டுக்குள்ள ஆதிரை கூட தான் அவன் சுத்திட்டு இருக்கான்னு நமக்கு தெரியும். ஆதிரை அவர்கள் எஃப்ஜே கூட பயங்கரமா கனெக்ட் ஆயிட்டாங்க அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரியும். பட் இவன் எப்படி பிஹேவ் பண்றானா, நீ எப்படி என்கிட்ட சொல்லலாம், நீ எப்படி என்கிட்ட அதை பேசலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி சண்டே போட்டுட்டு இருக்கான் ப்ரோ. காலங்காத்தால வீட்டுக்குள்ள டீலக்ஸ் ரூம் என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, சரி நம்ம சும்மாவே இருக்கமே, ஒரு வீட்டுக்குள்ள ஏதாவது பஞ்சாயத்தை கொளுத்தி விடலாம், நம்ம ஏதாவது வேலையை வாங்கலாம்னு சொல்லிட்டு விஜய பார்வதி என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா, கெமியை கூப்பிட்டு இந்த எனக்கு இந்த பப்பாளி பழத்தை வெட்டி கொடு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப அந்த இடத்துல கெமி என்ன பண்ணாங்கன்னா, ரொம்ப ஜாலியா போயிட்டு நான் வெட்டி தரேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு வெட்ட ஆரம்பிச்சாங்க. அப்ப வெட்டுறதுக்கு முன்னாடி நம்ம விஜய் பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, எனக்கு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி பண்ணிட்டே பண்ணி டான்ஸ் ஆடிக்கிட்டு இல்லைன்னா ஏதாச்சும் அனபலா மாதிரி பண்ணிக்கிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே எனக்கு வெட்டி கொடு அப்படிங்கிறாங்க. கெமி அவர்கள் அதை அப்படியே செய்யறாங்க, செஞ்சுட்டே இருக்காங்க. அப்போ போக போக கேரக்டர் மாற்ற சொல்றாங்க, இந்த பாட்டு படின்னு சொல்றாங்க, இந்த மாதிரி நடிச்சு காமின்னு சொல்றாங்க. எல்லாமே பண்ணிக்கிட்டு சிரிச்ச முகத்தோட கெமி அவர்கள் அந்த வேலையை பார்க்கறாங்க. ஏன்னா டீலக்ஸ் ரூமுக்கு அந்த பவர் இருக்கு, அவங்க வேலையை வாங்குறாங்க. இதுக்கு முன்னாடி எத்தனை சீசன் இந்த மாதிரி பார்த்துருக்க மாட்டோம் ப்ரோ, எவ்வளவு சீசன்ல பார்த்துருக்கோம். பவர் இருக்கவங்க இந்த மாதிரி விஷயங்களை பண்ணத்தான் செய்வாங்க. அதை ஆப்போசிட்ல இருக்கவங்க ஜாலியா பண்ணி நம்ம பார்க்க தான் செஞ்சிருக்கோம். அதே மாதிரி கெமி அவர்கள் செம்ம ஜாலியா எடுத்துட்டு பண்ணி முடிச்சாங்க. விஜய் பார்வதியை மிரண்டு போயிட்டாங்க. ஏன்னா அவங்க பாட்டு பாட சொன்னாங்க, டான்ஸ் ஆட சொன்னாங்க, நடிக்க சொன்னாங்க, இந்த வீட்டுக்குள்ள யாரையா பத்தி புகழ்ந்து பேச சொன்னாங்க, அவங்களே கிறுக்குன்னு சொல்ல சொன்னாங்க, அவங்களே லூஸ்ன்னு சொல்ல சொன்னாங்க. கெமி அதையும் சொன்னாங்க, நான் ஒரு லூஸ் அப்படின்னு. எல்லாத்தையுமே கெமி அவர்கள் பண்றாங்க. ஓகே, கெமி அவர்கள் அதை பண்ணி முடிக்கிறாங்க. அப்போ விஜய் பார்வதி மிரண்டு போய் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கைத்தட்டல் கொடுக்குறாங்க. அப்போ ஆதிரை அவர்கள் அந்த இடத்துல என்ன பண்றாங்கன்னா, சரி ஓகே நம்ம ஆளு இங்க தோசையை சுட்டுட்டு இருக்காங்க, நம்ம ஆளு கூட ரொமான்ஸா ஒரு டாஸ்கை கிளப்பிடுவோம்னு சொல்லிட்டு, டே எஃப்ஜே தோசை சுடுறியா, சரி தோசை சுடும் போது ஏதாவது பண்றியா, தோசை ஊத்திட்டு ஏதாச்சும் பல்ட்டி அடி இல்ல டான்ஸ் ஆடி இந்த மாதிரி ஏதாவது பண்றியான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ஒரு ஆக்டிவிட்டியை பண்ண சொல்றாங்க. ஓகேவா, அதுக்கு முன்னாடி ஒரு ஆக்டிவிட்டி பண்ண சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்சு ஸ்குவாட்ஸ் போட சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். அவன் அதை பண்ணிட்டான். ஓகேவா, தோப்புக்காரன்னு ஒரு 10 தடவை போட்டான், அதையும் பண்ணதான் செஞ்சான். பட் இங்க தோசை ஊத்தும் போது ஏதோ ஒன்று சொன்னாங்க, தோசை ஊத்தும் போது இப்படி ஊத்திட்டு டான்ஸ் ஆட ஏதோ ஒன்று அவன்கிட்ட சொன்னாங்க பார்த்துக்கோங்க. அவன் பண்ண மாட்டேன்னு கோவப்பட்டான். பண்ண முடியாது, அப்பெல்லாம் பண்ண முடியாது, நான் என் இஷ்டம் தான் பண்ணேன், சும்மா இதாக பண்ணிட்டு இருக்கேன், சரியா, தோசை ஊற்றி முடிச்ச பிறகு வேணா சொல்லுங்க நான் செய்கிறேன் அப்படின்னு மாதிரி ஒரு மாதிரி ரகடா பேச ஆரம்பிச்சிட்டான். அப்போ கரெக்டாக அந்த இடத்துல தோசை ஊற்ற போகும்போது ஆதிரை அவர்கள் கையை பிடிச்சிட்டாங்க. தோசை ஊத்தாத, நான் தான் சொன்னேன் அதை பண்ணு, என்ன தோசை ஊத்துற பல்ட்டி அடி அப்படின்ற மாதிரி டக்குன்னு கையை பிடிச்சி சொன்னாங்கப்பா. அதில் கோவப்பட்டுக்கிட்டு டப்புன்னு அந்த கரண்டியில் ஃபுல்லாக மாவு இருக்கு, மாவோட டப்புன்னு கீழே போட்டு அடிச்சுட்டு விறுவிறு நடந்து போகிறான் ப்ரோ. எதுக்கு இந்த இது ஒன்று ஒரு இதுதானே பண்ண சொன்ன, ஒரு டாஸ்க் தானே பண்ண சொன்னாங்க, இதுதானே ரூல், இப்படி தானே அந்த வீட்டுக்குள்ள போயிட்டு இருக்கு, எல்லாரும் பண்ணிட்டு தானே இருக்காங்க. இவருக்கு மட்டும் உடனே கோவம், எல்லாத்தையும் வீசிட்டு போயாச்சு. இதில் நம்ம ஆதிரை அவர்கள் அந்த இடத்துல முழிச்சிட்டே இருந்தவங்க ஃபர்ஸ்ட் போய் பேசுவோன்னு சொல்லிட்டு பேச போகிறாங்க. அந்த ப்ரோமோ கூட பார்த்துருப்பீங்க, ஹாட்ஸ்டாரில் வந்திருக்கு, பேச போன்னு சொல்லி பேச போகிறாங்க. அப்போ அங்கேருந்து உடனே கோவப்பட்டு ஒரு மாதிரி எந்திக்கிறாரு, பேச முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி கோவப்பட்டு எந்திக்கிறான். எந்திரிச்சோன்னா மறிச்சு கேட்குறாங்க, என்ன நீ ஃபன்னாக தானே பண்ண சொன்னேன், எதுக்கு பண்ண மாட்டேங்க அப்படின்னா, பண்ண முடியாது, தோசை ஊத்திட்டு இருக்கும்போது பண்ண சொல்றேன், நான் பண்ண முடியாது, உன் இஷ்டத்தான் பண்ண முடியாது, என்ன பண்ணும், நான் தோசை ஊத்தி முடிச்ச வரை பண்ண சொல்லி நான் இது வேணா பண்றேன், சும்மா தேவையில்லாம இது பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி ஒரு மாதிரி சண்டைக்கு போறாங்க. அந்த இடத்துல திரும்ப ஆதிரை சொல்றாங்க, எனக்கு புரியாது, ஒரு டாஸ்க்டா, நீங்க தானே சொல்றீங்க நாங்களாம் சும்மா இருக்கோம் எதையுமே பண்ண மாட்டேங்கன்னு சொல்லிட்டு, அப்போ ஒரு டாஸ்க் கொடுத்தாலும் பண்ண மாட்டேங்க, நான் என்னடா பண்ண முடியும்னு சொல்லிட்டு பயங்கரமா ஆதிரை கொஸ்டின் வைக்கிறாங்க. அதுக்கு அந்த இடத்துல எஃப்ஜே வந்து ஒரு வார்த்தையை விடுறான், நீங்களாம் நல்லா தின்னுட்டு தானே கிடக்கீங்க, நீங்களாம் தின்னுட்டு கிடக்கீங்க, நாங்க எதுவும் சாப்பிடல, சரியா, உங்க வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு மாதிரி கத்திட்டு போயிடுறான். அதை பிடிச்சிட்டு ஆதிரை அவர்கள் பயங்கரமா சண்டைக்கு போறாங்க. என்ன தின்னுட்டு கிடக்கும், உங்களை விட்டுட்டு தின்னுட்டு இருக்கோம், நாங்க சாப்பிட்ட நீங்களே சாப்பிட்றீங்களான்னு சொல்லிட்டு ஆதிரை பயங்கரமா கத்துறாங்க. அப்போ அந்த இடத்துல திருப்பி ஒரு ஆதிரை ஒரு வார்த்தை சொல்றாங்க, இந்த மாதிரிலாம் என்கிட்ட பேசுற வச்சுக்காதீங்க, ஒரு நேரம் சிரிக்கிறீங்க, ஒரு நேரம் ஒரு மாதிரி பேசுறீங்க, என்னெல்லாம் பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி எஃப்ஜேக்கு நேரம் பேசுறாங்க. அது ஒரு காதல் சண்டை நண்பர்களே, அது ஒரு காதல் சண்டை.
என்னப்பா ஒரு நேரம் வந்தா நல்லா பேசுற, இன்னொரு நேரம் வந்தா ஒரு மாதிரி பேசுறியப்பா, என்னப்பா நினைச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி காதல் சண்டையை போடுறாங்க. பட் அந்த சண்டை வந்து எல்லையை மீறுது. அப்ப சபரி அந்த இடத்துல என்ன பண்றாருன்னா, சரி வா நீ வந்து பொது இடத்துல சண்டையை போடாதீங்க, இங்க எல்லாரும் பார்த்து சிரிப்பாங்க, ஓகேவா, வா நம்ம கக்கூஸ்ல போய் சண்டையை போடலாம்னு சொல்லி ரெஸ்ட் ரூம் பக்கமா இழுத்துட்டு போயிட்டாங்க. ரெஸ்ட் ரூம்ல போய் நிப்பாட்டி விட்டு பேசினா, அப்பவும் அவன் எப்படி பிஹேவ் பண்றானா, சரி என் மேல தான் தப்பு, சரி என் மேல தான் தப்பு, நான் இப்படி தான் பண்ணுவேன், நான் இப்படி தான் இருப்பேன், வாய்ஸ்ல தான் பண்ண முடியாது, நான் இப்படி தான் பேசுவேன் அப்படின்னு மாதிரி ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருக்கான் ப்ரோ. ஏதோ மண்டல நட்டு கலந்த மாதிரி பேசினே இருக்கான். இப்போ அவன் மேலே தப்புன்னு அவனுக்கே தெரியுது. ஓகே நான் அடுத்த தடவை டாஸ்க்கை கரெக்டாக பண்ணுறேன், இந்த மாதிரி இப்போ பேசினா பரவாயில்ல, ஓகே ஓகே பண்ணுறேன், என் மேலே தான் தப்பு, சரி ஓகே உன் மேலே தான் தப்பு, இந்த மாதிரி பேசிகிட்டே இருக்கான். அப்போ அந்த இடத்துல திருப்பி எல்லாரும் சேர்ந்து ஆதிரே சாப்பிட கூப்பிடுறாங்க. இங்கே தான் சபரி அவர்கள் ஒரு கோமாளித்தனம் பண்ணுறாரு. ஆதிரே சாப்பிட கூப்பிடுறாங்க. ஏன்னா ஆதிரே வந்து டீலக்ஸ் ரூம், ஓகேவா, அவங்க சாப்பிட்டு முடிச்சாதான் இவங்க சாப்பிட முடியும், பிக் பாஸ் ஹவுஸ்மேட்ஸ் வந்து சாப்பிட முடியும். அப்போ அந்த இடத்துல ஆதிரே சாப்பிட கூடும்போது ஆதிரே எனக்கு சாப்பிட வேணாம், எனக்கு வந்து கொஞ்சம் வயிறு சரியில்லை அப்படின்னு லூஸ் மோஷன் அப்படின்னு சொல்கிறாங்க, ஓப்பனாக சொல்கிறாங்க. உடனே அந்த இடத்துல சபரி அப்படிலாம் இல்லை, நீ சாப்பிட போகணும், ஏன்னா அவர் நல்லவர் இல்லை, நீ சாப்பிட போகணும், என்ன சாப்பிடாம இது பண்ணுற, போ சாப்பிட்டு வந்து எதனாலும் பேச. அப்புறம் திருப்பி அந்த பொண்ணு சொல்லுது, இல்லைனா எனக்கு வயிறு சரியில்லை, கொஞ்சம் லூஸ் மோஷனாக இருக்குது அப்படின்னா ப்ரூஃப் காமி அப்படிங்காரு. யார் சபரி? ப்ரூஃப் காமினா என்ன பண்ணும், பைத்தியக்காரனா நீங்களா, எங்க எதிராக வந்திருக்கீங்க, அந்த பொண்ணு வயிறு சரியில்லைன்னு சொல்லுது, ப்ரூஃப் காமி அப்படிங்காரு. அந்த பொண்ணு அந்த இடத்துல என்ன பண்ணு, அண்ணா விளையாடாதீங்க, நான் எதாவது போட்டு பேசிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு சபரியை தள்ளி விட்டுட்டு இங்கே பேசிட்டு இருக்கா, இங்கே எஃப்ஜே மதிக்கவே மாட்டுக்கான். அப்படித்தான் நான் அப்படி தான் இருக்கேன், எனக்கு மைண்ட் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்ன விடுறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவப்பட்டு திருப்பி பெட்ரூமில் போய் உட்காந்துட்டான். திருப்பி நம்ம ஆதிரி அவர்கள் இங்கேருந்து நடந்து போயிட்டு, நான் பக்கத்தில் உட்காரலாமா, அவ்வளோ தூரம் போயிருக்கு, அவன் மதிக்கவே மாட்டுக்கான், அவர் மாதிரி பேசிட்டு இருக்கான். பட் இருந்தாலும் ஆதிரை நடந்து போயிட்டு பக்கத்தில் உட்காரலாமா, ஏன்டா கோவப்படுற, நான் ஃபன்னாக தாண்டா சொன்னேன், ஃபன் டாஸ்க்கு தாண்டா பண்ண சொன்னேன், ஏன்டா அப்படி பண்ணுறேன், எல்லாரும் முன்னாடி பண்ணுறியடா, ஆமாம் என்னம்மா அப்படின்னு இழுத்துட்டு இருக்காங்க. அப்பவும் அவன் இறங்கியே வரல ப்ரோ, அவன் கேரக்டர் எப்படி இருக்கு, அப்பவும் இறங்கியே வரல. என்ன பண்ண முடியாது, எனக்கு கோவம், எல்லாரும் இது பண்ணிட்டு இருக்கேன், நான் என்ன சும்மா இது பண்ணிட்டே இருக்கேன்மா, என்னால் முடியாது, நான் இப்படித்தான் தேவனா பேசி இல்லை இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டப் டிப்னு வெட்டிக்கிட்டே இருக்கான். அந்த இடத்துல ஆதிரி அவர்களால் விட முடியல. எஃப்ஜே வேணும் அவங்களுக்கு, ஏன்னா அவங்க தான் சொல்லிட்டாங்களா, டேய் எஃப்ஜே நீ என்ன வீக் ஆக்குறடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த இடத்துல எஃப்ஜே இல்லாமல் அவங்களால முடியாது, நவல முடியாது, அவங்க வண்டி ஓடாது. அப்போ அந்த இடத்துல திருப்பி இல்லைடா ஏன்டா என்கிட்ட இப்படி பண்ணுற, நான் நார்மலாக தான்டா உன்ட்ட இது பண்ணேன், என்கிட்ட மட்டும் ஏன்டா இப்படி பண்ணுற, ஆமாம் என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பியும் கடந்து கெஞ்சின்னு கெஞ்சுறாங்க. எதுக்கு கெஞ்சுறீங்க, இல்லை எனக்கு புரியல, எதுக்கு கெஞ்சுறீங்க, அப்போ இது என்ன புரியல, ஐயோ எனக்கு நிறைய வாயில் வருது கேஸ், வெளியே ஆள் இருக்குன்னு சொல்கிறாங்க, இங்கே ஒருத்தனை பிடிச்சி வச்சுட்டு கெஞ்சிட்டு இருக்காங்க, கட்டி பிடிச்சிட்டு இருக்காங்க, முத்தம் கொடுத்துட்டு இருக்காங்க, என்னடா நடக்குது, என்னடா பண்ணுறீங்க நீங்கள்லாம், பிக் பாஸ்க்கு விளையாட வந்திருக்கீங்களா வேறு ஏதாவது பண்ண வந்திருக்கீங்களாடா, எனக்கு ஒரு இளவும் புரிய மாட்டுக்கு, ஒரு இளவு போகிற போக பார்த்தா இவனை ஷோவை இழுத்து மூடிடுவான்னு பயமாக இருக்குன்னு பாருங்களே, சோத்துக்கு நான் என்னடா பண்ணுவேன், பைத்தக்கார பரவாயில்ல. அப்போ அந்த இடத்துல எஃப்ஜே திரும்ப அதே தான் பண்ணுறான், வர முடியாது, இது பண்ண முடியாது, அவங்க இஷ்டத்துக்கு நான் சொல்லுவீங்க, நான் பண்ணணுமா, அப்படிலாம் முடியாது, நான் இப்படி தான் தேவனா பேசி நான் உன்னை பேச சொன்னா அப்படின்னு ஒரு மாதிரி வெட்டான். அந்த இடத்த வெட்டிக்கிட்டே இருக்கான். அந்த ரிலேஷன்ஷிப்பே வேணாம் அப்படின்ற மாதிரி வெட்டிக்கிட்டே இருக்கான். ஆனால் ஆதிரைக்கு வேணும், என்ன அப்படி பண்ணுற, சாரிடா விட்டுடா மன்னிச்சிடுறா, நான் தெரியாமல் பண்ணிட்டேன்டா, என்னடா அது லைவில் ஏதோ சண்டையா, இல்லைடா இணைப்பில் இருந்ததுக்கு நன்றி, இல்லைடா இப்படி தானே ஆச்சு, நான் தெரியாமல் பண்ணிட்டேன்டா, சரி சாரிடான்னு சொல்லிட்டு இவங்க சாரி கேட்க ஆரம்பிச்சாச்சு. உடனே அவன் அங்கேருந்து ஓகே சரி பரவாயில்ல விடு, சரி நானும் அப்படி பண்ணிடக்கூடாது, சாரி ஓகே சாரி கேட்டு இவங்க முடிச்சுக்கிட்டாங்க. இப்போ 1.5 மணி நேரமாக மாற்றி அரைமண்டல் மாதிரி எங்கேயும் கத்திட்டு பெட்ரூமில் போய் உட்காந்துட்டு சாரி அப்படின்ட்டு இப்போ கட்டி பிடிச்சாச்சு. கடைசியில் வா கட்டி பிடிச்சிக்கோ அப்படின்னு டைட்டாக கட்டி பிடிச்சிட்டு சாரிடா மாமா அப்படின்ற மாதிரி கட்டி பிடிச்சிட்டு உட்காந்துருக்காங்க. ஏதோ உள்ள இருக்க போட்டியாளர்கள் பார்த்து ரசிக்கிறாங்க. ஆமாம் அப்படியே அங்கே வந்து ஏதாவது சொல்லிட பாரு, அப்படியே சைட்லேருந்து வா இங்கே பாருங்கள் சமாதானம் ஆகிட்டாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்து அப்படியே ரசிக்கிறாங்களாம். கடுமையான விஷயம்டா, எப்பா அள்ளி தட்டுறீங்க போங்க, என்ன மாதிரி விஷயம்டா சாமி, என்ன மாதிரி விஷயம்டா சாமி. மொத்தத்தில் சமாதானம் ஆயாச்சு, கட்டி பிடிச்சி முடிச்சாச்சு, திரும்ப பழைய போல் உட்காந்து ஊட்டி விட்டு சாப்பாடெலாம் இது பண்ணிட்டு திருப்பி பழைய போல் கிளம்பியாச்சு. ஸோ இங்கே ஆதிரி அவர்கள் கேம் ஆட வரல, எஃப்ஜே கரெக்ட் பண்ண வந்திருக்காங்க. எஃப்ஜே அவங்களுக்கு இப்போ வேணும், வெளியே இருக்க ஆள் அவன் நாசமாக போனாலும் சரி எந்த ஆள் ஒளிஞ்சாலும் சரி அவங்க இப்போ கவலை கிடையாது, அவங்களுக்கு எஃப்ஜே வேணும். எஃப்ஜே பொறுத்த வரைக்கும் அவன் கேம் ஆடே வந்திருக்கான், அது மாதிரி அப்பப்போ ஆதிரையும் தேவைப்படுது. பட் ஆதிரை எப்படி ஃபுல்லாகவே வச்சுக்கலாம், நேம் டேமேஜ் ஆகும்னு பயப்பட்டு என்ன இல்லாமல் தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணுறான். மொத்தத்தில் உங்கள் 2 பேர் நேமும் டேமேஜ் ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஒன்று சொல்கிறதுல நண்பர்களே, இதை பார்க்கும்போது தான் ஓகே பிக் பாஸ் தமிழ் பிக் பாஸ் தான் இது அப்படின்னு எனக்கு தோணிச்சு நண்பர்களே. இதை பற்றி உங்களுக்கான கருத்தனை, எஃப்ஜே பார்க்கும்போது டாக்ஸிக் மாதிரி ஃபீல் ஆகுது, எனக்கு டாக்ஸிக் மாதிரி ஃபீல் ஆகுது ப்ரோ, பக்கா டாக்ஸிக். அந்த டாக்ஸிக்கிட்ட போய் தான் அந்த பொண்ணு உட்காந்து கெஞ்சிட்டு இருக்குது, எனக்கு அப்படி ஃபீல் ஆகுது. இதை பற்றி உங்களுக்கான கருத்துன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க, அடுத்த பார்க்கலாம்.